உங்களுக்கு வந்து நீங்கள் ஆட்னு சொல்லுங்கள் நிலாவுக்கு ஆட் நீங்கள் நிலாவுக்கு நான் அப்பா, என் பேர் வந்து மோகனதாஸ் ஃபுல் நேம். நிலா வந்து என்னுடைய மகள், அதுவும் ஒரு ட்வின்ஸ் டாட்டர், ரெட்டை பிள்ளைன்ற ஒரு பொம்பளை பிள்ளை. இன்றைக்கு அவங்களோட வெட்டிங் டேயில் என்னத்துக்கு எதுக்கு என்னென்னு சொல்கிறது கூட எக்ஸைட்மெண்ட் என்ன இன்றைக்கு என்ன நடக்கணும்? எக்ஸைட்மெண்ட் ஒரு விதத்தில் முதலாவது பொம்பளை பிள்ளை கல்யாணம் முடிக்கிறான்றது கொஞ்சம் மன வருத்தம் தெரியாது. வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி நல்லதுக்காக தான் வெளிக்கிட போடுறா. அது ஒரு சின்ன ஒரு மன வருத்தம். மற்றபடி தெரியாத ஒரு அடுத்த பக்கத்தால் ஒரு சந்தோஷம். நல்ல ஒரு மாப்பிள்ளையோ போய் வந்து ரிஷி வந்ததும் ரெண்டு பேரும் கடவுள் என்று சந்தோஷமாக இருக்கணுமெண்டு அவ்வளோதான் எங்களோட விருப்பம். அதே நேரம் கொஞ்சம் மன வருத்தம் தான். அப்போ ரிஷியை பற்றி ரிஷி உங்களுக்கு ஒரு மாப்பிள்ளையாவது என்ன மாதிரி இருக்கும்? சரியான சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு நான் நினைக்கிறேன் ரிஷியை சும்மா நார்மலாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வீலோடு வந்து பழகிக்கல ஒரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 7-8 வருஷம் தெரியும். ஆனால் தெரிஞ்சதுன்னு சொல்லி இப்படின்னு சொல்லி வந்து எங்களோட ஃபேமிலிக்குள்ளே வரப்போகிற 2 வந்தது ஒரு 3-4 வருஷம் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் கதைச்சு கடவுளேன்னு சந்தோஷமாக அவர் வாரது. அவர் நல்ல பொறுப்பான படியன். மற்றது படிப்பு விஷயத்துலேயோ மற்ற விஷயங்கள்லையோ இப்போ ஒரு 3-4 வருஷமாக நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். இது இப்போ நல்ல பொறுப்போடு நடந்து கொள்கிறேன். அது அப்படியே கண்டினியூ பண்ணணும், 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் ரிஷிகிட்ட சொல்லக்கூடிய ஒரு ரிஷியோட அவரோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி எல்லாரும் நல்ல சந்தோஷமாக கொண்டாடுவோம். அவளை பற்றி என்ன சொல்லுவீங்க? அவையில் நாங்கள் இப்போ 1 or 2 இயர்ஸுக்குள்ள அவைகளோட பழகி போய் சாப்பிட்டு வந்து சில ஃபங்க்ஷனுக்கு போனதில் நல்ல உதவியான ஆக்களும் அதே நேரம் எங்களுக்கு கூட சரியான உதவி செய்திருக்கணும் இந்த விஷயங்களில். நாங்களும் பெரிய ஃபேமிலி, அதாவது என்னுடைய ஃபேமிலி கிட்டத்தட்ட 9 பேர், இப்போ ஒரு 7 பேர் தான் இருக்கிறோம். இப்போ அதில் எங்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்ட இதுதான் சந்தோஷம். அவை 4 பேர் பொம்பளை பிள்ளைகள், அதாவது பெண் சகோதரங்கள். நல்ல ஒரு சந்தோஷம். அதுவும் அவையிலும் எங்களுக்கு சம்மதியாக வந்தது இன்னும் கொஞ்சம் கூட மகிழ்ச்சின்னு சொல்லணும். உங்களுக்கு நீங்களும் நிலாவும் வந்து சரியான க்ளோஸாக இருக்கிறீங்க வெளியிலிருந்து பார்க்குறதுக்கு. நான் பார்த்துருக்கேன் டிக்டாக் அவரோட யூடியூப் வீடியோ செய்திருக்கீங்க. அவரோட சேர்ந்து அந்த மாதிரி இதில் செய்கிறது என்ன முக்கியம் உங்களுக்கு இந்த நேரத்தில்? எனக்கு முதல் உண்மையை சொன்னால் அவ்வளோ கேமராவுக்கு முன்னுக்கு வரவோ இல்லாட்டி டிக்டாக்கோ என்னவோ கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஒரு விஷயம் இல்லை, சில இதுகள் கொஞ்சம் முற்பத்தி தெரிந்தன. சோஷியல் மீடியா வந்து 2 பக்கத்தாலையும் போகலாம். கூடுதலாக இப்போ ஒரு மற்ற கண்ணோட்டங்களையும் பார்க்கணும். அப்போ நான் சொன்னது இப்போ இந்த அவையோட சந்தோஷங்களுக்கு அவை 2 பேருக்கும் சரியான விருப்பம் இப்படியான இதுகள் டிக்டாக்கோ அல்லாட்டிக்கு யூடியூப்போ அதில் பின்ன என்னால் ஏண்ட ஒரு இதுகளை நானும் அவையோட சேர்ந்து அவையோட சந்தோஷத்துக்காக செய்கிறேன். அன்றைக்கு அந்த சர்ச் செரமோனியில் அன்றைக்கி முடிய நீங்களும் உங்களோட ஒய்ஃப் நல்லா எமோஷனாக இருந்து நீங்கள் 2 பேரும் அழுதுறீங்க. ஏன் அழுதுறீங்க? அதான் கொஞ்சம் இவ்வளோ காலம் 26-27 இயர்ஸ். மற்றது ரெட்டை பிள்ளைகள் ஒன்றுனா கூட 2 பேரையும் ஒரே மாதிரி தான் பார்த்தது. அப்படி ஒரு கட்டத்தில் அன்றைக்கு தான் லீகலி மேரிட், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன். அப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் மனத்துக்கு சங்கடமாக போயிட்டுது. அதில் சில வேளை முகங்கள் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த நிலைமையை பொறுத்து தான். என்னென்னால் தகப்பனண்ட முறையில் அந்த கன்னியாதானம் எங்கட இதன்படி செய்யணும், கலாச்சார முறைப்படி. அந்த நேரம் சில வேளை தெரியாத தாரை வாத்து கொடுக்குற நேரம் அப்படியும் ஒரு அப்பாவோ அம்மாவுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. அந்த நேரத்தை பொறுத்து பார்ப்போம். கடைசிக்கு வந்து நிலாவுக்கும் ரிஷிக்கும் 2 பேருக்கும் 2 பேரும் முதலாவது இது பணமோ இங்கே இது நாங்கள் வந்து இப்போ நியாயமான காலங்கள் இந்த இதில் நியாயமான கணக்கு பிரச்சனைகளும் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதாவது கப்புள்ஸ் மேரிடு, ஸ்பெஷலி எங்களுடைய ஜென்ரேஷன் இல்லை, இப்போ வீடு ஜென்ரேஷன், மகளாகவும் இருக்கலாம் மருமகனாக இருக்கலாம், கணக்கு பிரச்சனைகள் நடக்குது. அதாவது பிட்வீன் 2 பேருக்கும் பாயும் கேர்ளும். மற்றது நீங்கள் கொஞ்சம் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். என்ன தான் நடந்தாலும் வேலையோ அல்லாட்டிக்கு பணத்தையோ அல்லாட்டி அக்கம் பக்கம் வேறு ஆக்கள் ஃப்ரெண்ட்ஸோ சொல்கிறதில் நம்பாமல் நீங்கள் சிலதில் ஜட்ஜ் பண்ணி 2 பேரும் ஒரு முடிவெடுத்து 2 பேருக்கும் இடையில் தெரிந்தன அட்ஜஸ்ட்மெண்ட் முக்கியம்.
சந்தோஷமாக இருக்கிறது தான் 2 பேருக்குரிய நான் சொல்லக்கூடிய வாழ்த்து. அதுக்கு அப்படி இருந்தால் நீங்கள் நிச்சயமாக கடவுளும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். நன்றி. முதல்ல நீங்கள் யாருங்க சொல்லுங்க, நிலாவுக்கு யாருங்க எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஓகே, நான் நிலாட அம்மா, ரிஷிக்கு மாமி. சின்ன வயசில் நிலா பற்றி சொல்லுங்க, எப்படி இருந்தோம் சின்ன வயசில்? அவே ட்வின்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நிலாக்ஷி வந்து எப்போவுமே லைக் நிரோஷிகா வந்து ஷி வெரி காம் அண்ட் நிலாக்ஷி வந்து ஷி இஸ் அ வெரி ஆக்டிவ். இது இப்போ சின்னன்லேருந்தே அவை 2 பேருக்குலேயுமே அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நிலாக்ஷிக்கு வந்து எல்லாமே அந்த பர்ஃபெக்டாக இருக்கணும், அதான் அவரோட லைஃப். ஒரு கொஞ்சம் வந்தாலும் நெகட்டிவாகவோ இல்லாட்டி தான் நினைச்சதை விட வித்தியாசமாகவோ இருக்கக்கூடாது ஒரு இது இருக்குது. நிரோஷிகாம் ஷி ஹேஸ் த சிமிலர் இதுகள், பட் ஸ்டபனாக நிற்கிறது நிலாக்ஷி. நிரோஷிகா வந்து ஓகே சரி நடக்காட்டி ஓகேன்ற அந்த அப்படி ஒரு இதில் போவா. பட் நிலாக்ஷிக்கு வந்து அவருக்கு அந்த தானும் சரி தன்னோட சுற்றி வேறு இருக்கிற ஆக்களும் சரி எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கணுமென்ற ஒரு இது இருக்குது அவருக்கு. அதில் அந்த ட்வின்ஸ்ன்னு பார்க்க நீங்கள் அவைகள் 2 பேரும் என்ன செய்கிறனாலும் சரி தான், எங்கேயும் போய் வரன்றாலும் சரி தான், முதலே இருந்த எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வேணும். ஓகே இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கணும், அந்த எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி தான் பொலிக்கிடுவினோம் என்ன ஒரு அளவலாக இருந்தாலும். ஸோ இப்போ அன்றைக்கு சர்ச் செரமோனி வந்து நீங்கள் அது முடிய நீங்களும் உங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் இமோஷனலாக இருந்தீங்க, அழுதுங்க. நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க, ஏன் அவ்வளோ இமோஷனலாக இருந்தீங்க? பிகாஸ் சின்னலேருந்து இப்போ இது மட்டும் அவையல் எங்களுக்கு கீழே இல்லையா, எங்களோட தான் இருக்கணும் என்ன. ஸோ இனி அவையல் போகிற இடத்துல வந்து லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பர்சன்ஸ் இது என்ன, இட் ஹேஸ் டு பி 2 பேருமே எல்லாத்துலேயுமே தே ஹேவ் டு கைண்ட் ஆஃப் கிவ் அண்ட் டேக் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் இப்போ இனி தான் இந்த ரியல் லைஃப்ன்றது அவைகளுக்கு தொடங்க போதும். ஸோ அதில் வந்து 2 பேருமே எப்போவுமே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். ஸோ அந்த ஒரு மனப்பயம் அந்த ஒரு இது எப்போவுமே இருக்கும் இல்லையா. எப்போவுமே சரியானதை யோசிக்கணும், சரியான முடிவுகள் எடுக்கணும். அப்போ அது வந்து அந்த என்ன சொல்லுங்கள், அந்த கல்யாணம் வந்து இயர்ஸ் தென் மந்த்ஸ் வீக்ஸ்ன்னு வந்து டேஸ்ன்னு வந்து அந்த டைம் வந்தோடனே இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல். என்ன அப்போ தான் அந்த இட் ரியலி ஹிட்ஸ் யூ, ஓகே இட்ஸ் ஹேப்பனிங் அண்ட் இட்ஸ் நவ் லைக் இட்ஸ் நாட் இன் our hands, இட்ஸ் இன் their hands என்ன எல்லாமே. ஸோ அந்த ஒரு இது இருக்கும். எனக்கு ரிஷியை கனகாலமாகவே தெரியும், பிகாஸ் தேவ் ஆல்சோ நேபர்ஸ் எங்களுக்கு. ஸோ ஃப்ரம் ஹை ஸ்கூல் ஆன்வர்ட்ஸ் எனக்கு தெரியும், தேவர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இப்போ ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஐ மீட் தேம் அலாட். ஸோ அப்படி பார்த்து கொண்டு போய் when they came to university level, then obviously I didn't know at the time. பேருந்து லைக் அவையில் ஒரு கொஞ்சம் பேர் they were like a clique. ஸோ அவையில் தான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஸோ they are very much like என்ன சொல்கிறோங்க ஒரு they were like a family எல்லாருமே அதுக்குள்ள. ஸோ அந்த நம்பிக்கையும் இதுவும் வந்து எங்களோட பிள்ளைகள் இப்போ எங்கடையும் சரி இப்போ ரிஷியிட எந்த ஒரு ஆக்களும் யோசிக்கிறது அந்த சேர்ற குரூப் வந்து நல்லதாக இருக்கணும் இல்லையா ஃபார் தேர் லைஃப். அதுதான் அவைகளோடு தான் அவை கூட காலம் இருக்கணும், எங்களை விட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ன டியூரிங் த டே டைம். இப்போ நீங்கள் ஸ்கூலிங் யூனிவர்சிட்டின்னு எடுத்த ஸோ அதில் நான் லைக் ஹை ஸ்கூலில் ஐ நோ ஹிம் ஒரு pretty much ஒரு ஓவரால். தென் யூனிவர்சிட்டியில் ஆல்சோ லைக் வந்து போவினம் பர்த்டேஸுக்கு அப்படி பார்ட்டிஸுக்குன்னு அதுகளெல்லாம் தெரியும். தென் ஆப்வியஸ்லி as it was going, then I came to know there was something more than friends. ஸோ தென் இப்போ நாங்கள் வந்து இப்போ நானும் சரி ஹஸ்பண்டும் சரி we are very open to our kids. ஸோ நாங்களும் we are mixed marriage, he is Hindu, I am Catholic. ஸோ லைக் எப்போவுமே நாங்கள் அவைகளுக்கு ஒரு என்னன்னாலும் எங்களுக்கு சொல்கிறோம் நாங்கள் there's nothing to hide. ஸோ எவ்வளோத்துக்கு ஓப்பனாக அவைகள் இருக்கணுமோ அந்தளவுக்கு எங்களுக்கும் அது ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இல்லை டு நோ பீப்புள் அவையோட ரிலேஷன்ஷிப் எல்லாமே. So then when it came to a time where she said, okay, Amma,
இவரைத்தான் நான் விரும்புகிறேன். I'm going to he will be my partner. Then I said okay, I would like to sit and நான் மட்டுமில்லை அப்பா as a family அவையோட பேரண்ட்ஸுக்கும் அது அவர் சொல்ல வேணும். சொல்லி everything okay and I would like to I want to know more as parents இல்லையா. So he comes, he's very open, like he was a very very matured look, like very mature thinking and everything. So I saw a lot of things that he had similar to what my husband had. So அந்த ஒரு உள்ளுக்குள்ள அது ஒரு சந்தோஷமாக இருந்தது. Because the respect as a man that he gives for the girls, like, you know. So அது வந்து that was very much into me. அதில் நான் as a mom I want that, right? So then as months went, years went, like, you know, they come here, we used to have parties, get together, we eat together, you know, we spend time together. Then actually I should say that I'm very blessed to go into a family like Rishi's parents, because Avelum, it's like very, very similar to what we want to be. We look into the kids. So it went along. எதுலேயுமே நான் சும்மா அந்த இதுக்காக சொல்கிறேன் இல்லை, not even one single incident was there that was I think twice or whether they think twice. அவை சொல்கிறத நாங்கள் செய்தாங்க, நாங்கள் கேட்குறது அவை செய்த, அப்படித்தான் up to today it has gone. So that's a very blessing to have, because that's what you want, and we don't want negative vibe when you are going into a family. So we are very happy for that. And he's brought up so well. Amma, you know, like சரியான அந்த நல்ல என்னென்னெல்லாம் படிப்பிக்க வேணுமோ she has done that. So I'm very happy to have a person like that for my daughter, like, you know. That's it. Thank you. Thank you so much. Very good. I held it here, but it will be over or disaster there.